அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த சந்திப்பின் முக்கியத்துவம். பிரதமர் மோடி சவுத் பிளாக்கில் உள்ள பிரதமருடைய அலுவலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினும் சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக 2 கோரிக்கைகளை இந்த சந்திப்பின் பொழுது முதல்வர் பிரதமரிடம் முன்வைக்க உள்ளார். அது தொடர்பான மனுவையும் அளிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மெட்ரோ ரயிலினுடைய 2ஆம் கட்ட திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும், அதே போல பள்ளிக் கல்வியினுடைய அந்த சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிலுவையில் இருக்கும் நிதியை ஒட்டுமொத்தமாக சுமார் 10,000 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த சந்திப்பின் பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பான மனு ஒன்றையும் அவர் பிரதமரிடம் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பிரதமருடைய ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட்டதன் காரணமாக தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய சமக்ர சிக்ஷா அபியானுடைய திட்ட நிதியானது வழங்கப்படாமல் இருப்பதாகவும், அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி அவர் கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்த நிலையில் தற்போது நேரடியாகவே சந்தித்து அவர் பிரதமரிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்த உள்ளார் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நடப்பு கல்வியாண்டு மட்டுமல்லாமல் வரும் கல்வியாண்டிலும் எந்த ஒரு பிரச்சனையும் பள்ளிக் கல்விக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைக்க உள்ளார். இன்றைய சந்திப்பு என்பது பிரதமருடைய அலுவலகமான சவுத் பிளாக்கில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடன் திமுகவுடைய மூத்த தலைவரும் எம்பியுமான டி.ஆர். பாலு மற்றும் தலைமை செயலர் முருகானந்தம் ஆகியோரும் சந்திப்பில் பங்கேற்க உள்ளனர். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இன்றைய சந்திப்பின் பொழுது பிரதமருக்காக அந்த தடம் பெட்டகம் ஒன்றையும் முதல்வர் மு க ஸ்டாலின் பரிசீலிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழருடைய பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் அடங்கிய அந்த ஒரு பெட்டகத்தையும் அவர் பிரதமருக்கு அன்பளிப்பாக வழங்க உள்ளார். இன்னும் சற்று நேரம் சரியாக 10:40 மணி அளவில் பிரதமருடைய அலுவலகத்தில் இந்த சந்திப்பானது தொடங்க உள்ளது. முக்கியமாக 2 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட உள்ளன. அது மட்டுமல்லாமல் இலங்கையில் புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் இலங்கை கடற்படையினுடைய தாக்குதல் என்பது அதிகமாகி இருப்பதை அடுத்து அதன் மீதான ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது இன்றைய சந்திப்பின் பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம் முன்வைக்கப்பட உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.